சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் பல ஆசைகள் உனக்கு இருக்கிறது. ஒவ்வொரு ஆசைகளையும் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு இதை செய்து தாருங்கள், எனக்கு அதை செய்து தாருங்கள், என்னுடைய ஆசையை நீங்கள் தான் செய்து தர வேண்டும் என்று வீட்டில் இருப்பவர்களிடம் ஒவ்வொரு நபர்களிடமும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. எனக்கு இந்த ஆசை இருக்கிறது, இதை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாமலேயே போய்விட்டது, அதனால் எனக்கு நீங்கள் செய்து தாருங்கள் என்று எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர மற்ற எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. கேட்டால் என்ன சொல்வார்கள்? இவளுக்கு வேறு வேலையே இல்லை, இவள் எப்பொழுதும் இதே போலதான் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பாள் என்று சிலர் சொல்வார்கள். சிலர் மனதுக்குள்ளே வைத்து கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவார்கள். அப்பொழுது என்ன தோன்றும்? நம்மிடம் பணம் இருந்தாலோ, நம்மிடம் உழைப்பு இருந்தாலோ, நாமே செய்து கொள்ளலாமே, செய்து கொண்டு இருந்திருக்கலாமே, இப்பொழுது செய்திருக்கலாமே, எல்லா விஷயத்திற்கும் போய் அவரிடம் கேட்பதினால்தானே நம்மை சில நேரத்தில் கண்டுகொள்கிறார்கள், சில நேரத்தில் கண்டு கொள்ளாமல் உதாசீனம் செய்வது போல நினைக்கிறார்கள், செய்கிறார்கள் என்று உன்னுடைய மனம் உன்னை மிகவும் தாழ்த்தி யோசிக்கிறது தானே? உண்மைதான் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் எல்லோரிடமும் கேட்க முடியாது. உரிமையாக இருப்பவரிடம் ஒரு விஷயம் கேட்கலாம், ஒரு வாட்டி, இரண்டாவது விஷயம் கேட்கலாம். ஆனால் தொடர்ந்து எனக்கு இந்த ஆசை அந்த ஆசை என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கே ஒரு என்னடா இவள் இப்படியே தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், நம்மிடம் இருப்பது கொஞ்சமான இவளிடம் இவ்வளவு கேட்கிறாளே என்று பணமே இருந்தால் கூட அவர்கள் செய்வதற்கு தயங்குவார்கள். சிலர் செய்வார்கள், ஆனால் மனதில் வைத்துக் கொள்வார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சரி, நம்மளும் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்று தோன்றும் அல்லவா? எங்க பிள்ளையே, வாழ்க்கையில் நீ அந்த காலகட்டத்தில் தான் நிற்கிறாய். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் ஆசையாக இருக்கிறது, தேவைக்கு எல்லா விஷயமும் தேவைப்படுகிறது. ஆனால் நமக்கு தேவை என்று ஒன்று வந்தவுடன் யாரிடமும் கேட்கவே முடியவில்லை. ஏதாவது ஒரு முயற்சி செய்வோம். மற்றவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதேதோ வேலை செய்கிறார்கள், வீட்டிலிருந்து வேலை செய்கிறார்கள், வெளியில் போய் வேலை செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே இருக்கிறோமே என்று ஒரு மனதில் ஒரு பயம் இருக்கிறது தானே? அந்த மனதில் இருக்கும் பயம் வேண்டவே வேண்டாம் அம்மா. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டகாலம் என்று ஒன்று இருந்தது, சந்தோஷமான காலம் என்று ஒன்று இருந்தது. கஷ்டமான காலத்தில் நீ என்ன செய்கிறாய்? இப்பொழுது உன் வாழ்க்கையில் கஷ்டமான காலம். இந்த கஷ்டமான காலத்தில் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் சொல் பார்க்கலாம். கஷ்டமான காலத்தில் மற்றவருக்கு அடிமையாக இருக்கிறாய். 10 ரூபாய் வாங்க வேண்டும் என்றாலும் மற்றவரை எதிர்பார்த்து தான் நிற்கிறாய். உன்னால் ஒரு 10 ரூபாயை சுயமாக சம்பாதிக்க முடியவில்லை. சரி, நாமோ எதுவோ செய்து உழைக்கலாம் என்றாலும் வீட்டில் இருப்பவருடைய ஆதரவு இல்லை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. நான் எப்படி சாயி இதில் உழைப்பேன்? நீங்களும் என்னை உழைத்து சாப்பிட, நீ எப்பொழுதும் உழைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். நானும் உழைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் யாருடைய ஆதரவும் இல்லை. ஏதாவது ஒரு முதலீடு போட்டால் தானே என்னுடைய வாழ்க்கையில் ஆதரவு, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம். ஆனால் எனக்கு யாருமே உதவி செய்யவில்லையே என்று நீ கேட்டு என்னிடம் குமுறும் விஷயம் நன்றாக என் காதுக்கு வந்து விளைகிறது. என்னுடைய தங்கமான பிள்ளையே, வாழ்வில் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் தன்னுடைய தன்னம்பிக்கையையும் தன்னுடைய விடாமுயற்சியையும் ஒரு பொழுதும் இழக்கக்கூடாது. நான் உன் வீட்டில் இருப்பவர்களுடைய மனதை மாற்றுகிறேன். உனக்கு உதவி செய்யும் அளவுக்கு, உனக்கு முதலீடை போடும் அளவுக்கு, உனக்கான உதவியை செய்யும் அளவுக்கு நான் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய மனதை மாற்றுகிறேன். சீக்கிரத்தில் உனக்கான துணையிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கும். நிச்சயமாக சொல்கிறேன். இந்த இரவு நான் உனக்கு சொல்கிறேன், கூடிய சீக்கிரமாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த, சுயமாக உழைத்து சுயமாக சம்பாதித்து சுயமாக வாழும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் பெண்ணாக நான் உன்னை மாற்றுகிறேன். எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் இழந்திருக்கிறாய். ஆனால் நீ சிறு வயதில் எல்லோருடைய முன்பும் அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது என்று நினைப்பாய். உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால், என்னை ஏன் இப்படி சொல்கிறீர்கள், எதற்காக என்னை இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்பாய். ஆனால் இப்பொழுது பார்த்தாயானால் யார் எப்பொழுதுமே உன்னை என்ன செய்கிறார்கள் என்றால், யாருக்காவது மத்தியில் வைத்து தான் திட்டுகிறார்கள். இவளால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இவளால் எனக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை என்று உன் வீட்டில் இருப்பவர்களே உன்னை எப்பொழுதுமே மற்றவர்கள் மத்தியில் தான், எப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் சுற்றி வருவார்கள் என்று பார்த்து கொண்டுதான் உன் வீட்டில் இருப்பவர்கள் உன்னை திட்டுகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள். வீட்டில் உன்னால் முன்னாடி உன்னுடைய அப்பா அம்மாவிடம்
கோச்சிக்கொண்ட விதம் கூட இவர்களிடம் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் அதே இடத்தில் ஏதாவது நீ பேசிவிட்டால் அசிங்கப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு தோன்றுவது ஒன்றே ஒன்றுதான். என்ன வாழ்க்கை இது? எதற்காக இந்த வாழ்க்கையில் இவ்வளவு அசிங்கம், இவ்வளவு அவமானங்கள்? என்னால் முடியவே இல்லை, சில சமயம் தவறான விஷயங்கள் கூட தோன்றுகிறது என்று நீ என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறாய். தவறான விஷயம் என்றால் என்னவென்று எனக்கு புரியும். நிச்சயமாக அது போலெல்லாம் எப்பொழுதும் யோசிக்காதே. எப்பொழுதும் ஏதாவது தவறான விஷயங்கள் எல்லாம் தோன்றியது என்றால் தயவு செய்து உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், இந்த சாய் என்னுடைய பூஜை அறைக்கு இல்லை என்னுடைய கோவிலுக்கு வா. உன்னுடைய பூஜை அறை என்பது மிக மிக புனிதமானது. நீ தினமும் அந்த தெய்வங்களுக்கு தூப ஆராதனை எடுத்து அங்கு எல்லா தெய்வங்களையும் நீ அன்பால் கட்டி போட்டு வைத்திருக்கிறாய் உன்னுடைய பூஜை அறையில். உன் கண்ணுக்குத்தான் தெரியவில்லை, ஆனால் உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. நீ வேண்டும் தெய்வம், நீ வேண்டாத தெய்வம், ஒரு முறை கையெடுத்து வணங்கும் தெய்வம், எல்லா தெய்வமுமே உன்னை சுற்றி கொண்டு, உன் வீட்டை சுற்றி கொண்டு நீ எங்கு போகிறாயோ அங்கெல்லாமே தெய்வங்களானது உன்னை சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. அதனால் நீ எந்த ஒரு தவறான ஒரு சிந்தனைக்கும் வந்து விடாது. இவ்வளவு மன உளைச்சலை கொடுக்கிறீர்களே, எனக்கு வாழவே பிடிக்கவில்லை, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர்கள்? நான் சிறு வயதிலிருந்து தன்னம்பிக்கையோடு தனி ஆளாக நின்று ஜெயிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டேன். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்ற எந்த ஒரு மனநிலைமையிலும் எந்த ஒரு கட்டத்திலும் தவறான ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்காதே. உன்னை சுற்றி எல்லோரும் நிற்கிறோம். உன்னை எப்படியாவது நிச்சயமாக காப்பாற்றி விடுவோம். உன்னுடைய வீட்டில் இருப்பவர்களுடைய மனநிலைமையை நான் மாற்றுகிறேன். உன்னை நான் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். நீ சரியாக இருக்கிறாய். யார் மீதும் உன்னுடைய கோபத்தையோ உன்னுடைய வெறுப்பையோ எடுத்து வேறு யார் மீதும் நீ காட்டுவது கிடையாது. உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பம் என்று இருக்கிறாய். ஆனால் அதை உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளாமல் மிக மிக கஷ்டப்படுத்துகிறார்கள். உனக்கு ஆசை தனியாக ஒரு ஆளாக நின்று, ஒரு பெண்ணாக நின்று ஜெயிக்க வேண்டும். ஒரு பெண் எப்படியெல்லாம் முன்னேறுகிறாள் என்பதை காட்ட வேண்டும் மற்றவர்களுக்கு என்பதை உனக்கு ஆசை. ஆனால் என்ன, மற்றவர்கள் உன்னை விடவும் இல்லை. நீ ஏதாவது ஒரு யோசனையை போய் சொன்னால் கூட, இதை நம் இருவரும் சேர்ந்து செய்வோமா என்று கேட்டால் கூட, நீ செய்ததெல்லாம் போதும், உன் வேலை என்னவோ அதை பாரு என்று சொல்லி உன்னை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துகிறார்கள். ஆனால் நான் அனைவருடைய மனதையும் மாற்ற எனக்கு தெரியும். அதனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய மனதை மாற்றி உனக்கான திருப்திகரமான வாழ்க்கையையும், உனக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும், உன் வாழ்க்கையில் எந்தெந்த கட்டத்தில் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை நான் முடிவு செய்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய ஆசைகளையும் அது போலவே கொண்டு வருகிறேன். இனிமேல் நீ பார், எவ்வளவு பெரிய பெண்ணாக நீ மாறப்போகிறாய். உன்னுடைய மனதில் ஒரு எண்ணம் இருந்தது, ஒரு பெண் என்றால் அவள் கம்பீரமாகவும் தைரியமான பெண்ணாகவும் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் பெண்ணாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இப்பொழுது உன்னுடைய காலகட்டம் உன்னை அவ்வளவு இறுக்கமாக பிடித்து உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க விடாமல் வைத்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பயம்தான் உனக்கு வருகிறது. ஆனால் இனிமேல் அந்த பயமோ அந்த பதட்டமோ உனக்கு தேவையே கிடையாது. எல்லா நேரத்திலும் நன்மைகள் நடக்கும், எந்த ஒரு தீமையும் நடக்காது. காலம் முழுவதும் இன்பங்கள் மட்டுமே தான் பிறக்கும். நீ எதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ, எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயம் கிடைக்கும். அந்த விஷயத்திற்கு தேவையான உதவிகள் உன் வீட்டில் இருப்பவர்கள் மூலமாகவே கிடைக்கும். அனைவருடைய மனதையும் நான் மாற்றுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நீ சம்பாதிக்க ஆரம்பிப்பாய். உன் காலம் முழுவதும் நீ எதற்காக இத்தனை நாள் சாய் செய்வார் சாய் செய்வார் சாய் செய்வார் என்று அந்த என்னுடைய பெயரை அத்தனை முறை உச்சரித்தாயோ அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எந்த ஒரு நிலையிலும் கண் கலங்காமல் நிதானமாக தைரியமாக இருங்கள். உங்களுக்கு தேவையான நேரத்தில் என்னிடமிருந்து உதவி கிடைக்கும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.